கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கர்த்தர் நம்மை கண்ணோக்கமாக இருந்து நம்மளோட காரியங்களை யாவையும் பொறுப்பெடுத்து கொண்டு கர்த்தர் நம் குடும்பத்திற்கு நல்லது செய்தமைக்காக நம் தேவனாய கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அன்பின் நல்ல கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டீர் ஆண்டவரே. யாதொரு தீங்கும் சேதமும் இல்லாதபடி, விபத்து நாசமோசம் உண்டாகாதபடி, மரணம் துக்கம் நேராதபடி கர்த்தர் எங்கள் யாவர் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டீர். உம்மை நேசிக்கிறவர்களையும் உம்மையில் அன்பு கொண்டவர்களையும் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவரீர் காத்து கொண்டீர். அதுபோலவே தகப்பனை இந்த மாதம் முழுவதிலும் உமது கரத்தில் எங்கள் காலங்களை ஒப்புவிக்கிறோம். மே 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் உமது கரம் எங்களோடு கூட இருந்து அன்றன்றைய நாளுக்கான தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணவும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. விபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நாசமோசத்திலிருந்தும் தீங்கிலிருந்தும் தீங்கு நாளிலிருந்தும் எல்லா வித தீங்கிலிருந்தும் எங்களை விலக்கி உமது நாமத்தினாலே எங்களை பாதுகாத்து கொள்ளும். உண்மை நாங்கள் என்றென்றும் நினைக்கிறோம். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்லன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்களோட நினைவுகளோட தகப்பனை நீர் கூட இருக்கிறபடியால் நன்றி அப்பா. எங்களை நினைத்தருளும், உமது ஆவியினாலே எங்களை நிரப்பும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீரே அப்பா. ரட்சிப்பு உம்முடையது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கான மகிமையாகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் யாவரோடும் கூட இருப்பாராக. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். யாதொரு தீங்கும் நேரிடாது. எக்காரியம் ஆனாலும் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லி அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தருக்கு எல்லா காரியமும் எல்லாருக்கும் தேவை இருக்கிறது தெரியும். ஆனாலும் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது அது அவருக்கு முன்பாகவே போய் நமக்கு வர்ற தீங்குக்கு முன்பாகவே நின்று கர்த்தர் அதை பாதுகாத்து கொள்வார். நமக்கு தீங்கு நேரிடாது காப்பார். வருங்காலங்களெல்லாம் மிக கொடியதாக இருக்கிறது. பஞ்ச காலங்களும் வேதனையான யுத்த காலங்களுமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.